நம்ம கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க, அப்படி வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க என்று நம்ம ஆண்டவரத்தில் நம்ம பேசலாம், செபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்முடைய நேரடியான ஆளுகை கீழ் கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுவீராக. அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. எங்கள் உள்ளத்தில் எங்களுக்கு தேவையான வார்த்தை, சமயத்திற்கேற்ற வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்த முடியாது. அப்பா ஆண்டவர் எங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் மகிமைப்படுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. தடையாக இருக்க எல்லா தடையும் உடைத்து கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று இந்த இடத்துல வருகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோவான் ஸ்நானனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய முதல் பிரசங்கம் கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று அநேக இடங்களில் வருகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சுவிசேஷ புத்தகத்தில் அநேக இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் என்று அடிக்கடி வருகிறதை நம்ம கவனிக்க முடியும். ஒரு இடத்துல இப்படி வரும், என்ன வரணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தேவனுடைய ராஜ்யன்றது பேசுறதுல கிடையாது. என்ன பேசுறதுன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கிறிஸ்தவன், நான் ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் போகிறேன், இயேசுவை பற்றி தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா பாடுவேன், துதிப்பேன், 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா சபையில் உற்சாகமாக ஊழியம் செய்வேன், அப்போல்லாம் நாங்கள்லாம் நல்லா ஊழியம் செய்வோம், நல்லா ஜெபிப்போம் அப்படின்னு பேசுகிறதுல கிடையாது. இது நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு காரியம் அல்ல. கடந்த காலங்களை குறித்து பேசுவது அல்ல. சில பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், வல்லமையாக இருப்பேன், அனலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடந்த காலம், 5 ஆண்டுக்கு முன்பதாக அல்லது 10 வருஷத்துக்கு முன்பதாக. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது எதில் இருக்கான்? பலத்தில் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க பாபு. தேவனுடைய ராஜ்யம் அது பலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்ம வந்திருக்கோம். எத்தனை பேர் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. இங்கே அநேகர் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறோமான்னு தெரியல. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறோமான்றது நமக்கு தெரியல. இப்போ இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருக்கிறோமான்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்னன்னா, தேவன் ஆளுகை செய்கிற இடம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது? தேவன் ஆளுகை செய்கிற இடம். இப்போ நம்ம இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி, பிரசிடென்ட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய தமிழகத்தில் சிஎம், இவங்கெல்லாம் ஆளுகை செய்கிறார்கள். அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? இந்தியன் கவர்மெண்ட். இது என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். கிங்டம்னு வருது. கிங்டம்னா அந்த கிங்டம்லேயே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கிங்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கிங்னா என்னது? ராஜா. அப்போ கிங்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவர் என்றென்றைக்கும் ராஜா. அந்த ராஜாவுக்கு உட்பட்டு, அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா.
மனம் திரும்புங்கள். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வருவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மனம் திரும்ப வேண்டும். என்ன பண்ணணுமா? மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கான ஒரு டோர் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். இந்த பாவமான வாழ்க்கைக்குள்ள நான் செல்ல போவதில்லை, பாவமான காரியங்கள் வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போவதில்லை, தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய போகிறேன். வேத வசனத்தில் என்னென்ன காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் இனி முதற்கொண்டு நான் செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் என்னுடைய கடந்த காலத்தில் பலவிதமான பாவத்தை செஞ்சுருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருக்கிறேன், என் மனசாட்சி என்னை வாதிக்குது, என்னை உறுத்துது, தப்புலாம் பண்ணியிருக்கிறேனே, இப்படிலாம் நான் பேசியிருக்கிறேனே, நிறைய பேர் நான் மன்னிக்காமல் இருக்கிறேனே, ஆண்டவரை கிட்டி சேராமல் இருந்திருக்கிறேன், என் மனம் போன போக்கில் நான் போயிருக்கிறேன், நான் நினச்ச காரியத்தை செஞ்சுருக்கிறேன், கடவுளுக்கு தூரமாக வாழ்ந்தேன், இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. இயேசுவை நம்பி இயேசுக்காக அவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவமான எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் பின்பதாக வருவதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்றார். அப்படின்னா கிட்ட வந்துருச்சு, இன்னும் வரல, கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பெந்தகோஸ்தே அனுபவம்ன்ற ஒரு காரியம், பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2-3 காரியங்களை, அந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பெந்தகோஸ்தே நாளை குறித்து நம்ம அதிகமாக கவனிக்கிறோம். அப்போது மேல் மாடியில் 120 பேர் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழுந்தருளப்பட்டு தேவ ஆவியானுடைய வரங்களை அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வருகிறார். வானமும் பூமியும் கொள்ளாத கர்த்தர், வானமும் பூமியும் கொள்ளாத அந்த இறைவன் கடவுள், அவர் கல்லினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டுகிற அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கட்ட முடியாது, அவ்வளோ பெரிய ஆண்டவர். பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? வீற்றிருக்கிறாராம். அவருடைய பாதபடி பூமியில் இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறார். எதுக்காக வரார் அப்படின்னா, அந்த மனிதனை ஆளுகை செய்வதற்காக, அந்த மனிதனை நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் நமக்குள்ள வராரோ, நம்முடைய இருதயத்துக்குள்ள வராரோ, அவர் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போவே ஒருவேளை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கலாம், மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தேசத்தில் அவர்கள் வாழலாம், ஆனாலும் அவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் இருப்போம், ஆனால் உள்ளிருந்து ஆண்டவரும் நம்மை ஆளுகிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்வது, அவர் நடத்துவார். எதை பேசணும், தவறான காரியத்தை பேசும்பொழுது ஆண்டவர் நம்ம உள்ள இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவார். இதை பேசாத, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதை நீ சொல்லாத, இதை மற்றவர்களே காயப்படுத்தும், இதை யோசிக்காத. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உள்ள இருந்து நமக்குள்ள ஆளுகை செய்வார். எத்தனை பேர் அந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே அப்படிங்கிறார். அநேக பரலோக சபைக்கு போகிறோம், கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா பரலோக ராஜ்யம் இல்லை, அல்லது பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க வராமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இஷ்டத்தின்படி, அவங்க விரும்புகிறபடி, அவங்களுடைய திட்டத்தின்படி காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, அந்த ராஜ்யத்திற்குள்ள வர்றதுக்கு நீ மனதா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. என்னுடைய ராஜ்யத்திற்குள்ள வருவதற்கு நீ மனதா இருக்கிற. இன்னும் எவ்வளோ காலம் நீ என்ன பண்ண, என்னை விட்டு விலகி இருப்ப? ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெயர் கிறிஸ்தவர்களாம், பேரு தான் கிறிஸ்தவ பேர், பேரு தான் கிறிஸ்தவ பேர், ஆனால் அவங்க எதில் இல்லை? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள இல்லை. ஆண்டவர் அழைக்கிறார், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வா, உன்னை நான் நடத்துவேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேங்கிறார். ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம்
கூட கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், அவரை நம்மை நடத்த வேண்டும், அவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், அவர் எனக்குள்ளாய் பேச வேண்டும், அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காரியத்தை நம்ம விட்டுட்டு நாம் யோசிக்கிற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். நாம் நினைக்கிற காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். கடவுளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை காலம் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணுவார் பாருங்க. எத்தனை காலம் நான் உன்னை அழைக்கிறேன், என்னுடைய ராஜ்யத்திற்குள்ள நீ வரமாட்டாயா, நீ வந்த கடத்தை நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவனை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்றது வந்து அவர் தாங்க உண்மையான தெய்வம் ஒத்துக்கிறது இல்லை. அவர் சொல்லுகிறபடி நடப்பது தான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். எந்த ஒரு மனுஷன் நீதிமான் என்று எண்ணப்படுகிறானோ, எவன் விசுவாசிக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, அவர் என்ன நடத்துவாருங்க. அவர் தாங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவர். அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் வரும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதில் வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அவர் பேசுவாரான்றத நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர். நமக்கே வாய் இருக்குது, நம்மளே பேசுகிறோம், நம்மளே கேட்குறோம், நம்மளே பார்க்குறோம் அப்படின்னா நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அவர் நன்றாய் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். எவனோதானோ அநேகர் வந்து அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைப்பது இல்லை. அவருடைய வார்த்தையை நம்பணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவார். அந்த ஆளுகை கீழே இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அவர் அழைக்கிறார். அப்போ அந்த ஆளுகைக்குள்ள நான் வர வேண்டுமானால், தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், தேவன் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா தேவனுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவம் செய்கிறோம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாவம் செய்வதற்கு ஏதோ ஒரு எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது. பாவம் செய்வதற்கு ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? எதை அதிகமாக பார்க்குறோமோ அதை செய்யணும்னு நினைக்கிறது. ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிவியில் இருக்கிற மாதிரி எப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கா, நம்மளும் அப்படி அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், அப்படி உடுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஃபோர்ஸ் வருது பாருங்கள், ஒரு ஆற்றல் வருது, ஒரு எனர்ஜி வருது. அப்போ அந்த உலகம், நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குது, ஒரு ஆற்றலை கொடுக்குது, ஒரு எனர்ஜியை கொடுக்குது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பாதையில் செல்வதற்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது. ஆனால் நல்ல வழியில் நடத்துவதற்கு, தேவன் நமக்காக வகுத்து வைத்த அந்த பாதையில் செல்வதற்கு, நமக்கு எனர்ஜி கொடுப்பதற்கு தேவ ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா நம்ம சுற்றி வரும் பாருங்க, எதுவுமே இருக்காது. உலகம் எல்லாமே கொடுக்கும், பொய்யை சொல்லும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லுவாங்க. அப்போ பொய் சொல்கிறதுக்கு எண்ணங்கள் வரும். அசுத்தமான எண்ணத்தில் இருக்கிறவங்க கூட பழகணும்னு வச்சிங்களா, அந்த அசுத்தமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்களோட கூட நம்ம பழக ஆரம்பிச்சுன்னா உலக பிரகாரமான எண்ணங்கள் நமக்கும் வர ஆரம்பிச்சு. காரணம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக நமக்கு அந்த ஆற்றல் வருகிறது. ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் கடந்து வர வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக, சில நேரங்கள் அதை உடனே முடியாது. ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க பழகணும். ஏசப்பா, என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீர் உயிருள்ள தேவன், நீங்கள் பேச முடியும், என்கிட்ட பேசுங்க, என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ஆண்டவரே, இதுக்கு என்ன நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு மனம் திறந்து பேசி பாருங்கள், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் பேச முடியும். உங்களுக்கு கர்த்தர் பதில் சொல்லுவார், உங்களை நடத்துவார். அதை ருசி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் விட்டு விலைக்கு போக மாட்டோம். இந்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எனக்கு என்ன சொல்ல போகிறார், எப்படியா நடத்த போகிறார், நம்முடைய கண்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அப்படி நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய எனர்ஜி நமக்குள்ளே வருது, அவருடைய பலன் நமக்குள்ளே வருகிறது, அவருடைய ஆற்றல் நமக்குள்ளே வருகிறது. அவருடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கு எல்லா விதமான பலனையும் நமக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு வேத வசனம் சொல்லுது. புசிப்பும் குடிப்பும். அதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாதா, ஏதோ தண்ணி குடிக்கக்கூடாதா, அப்படி கிடையாது. சிலரோட வாழ்க்கை எப்படின்னா சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க, சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க, சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க. அதை தான் அப்படி சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, முக்கியமான ஒரு காரியம். தேவன் இந்த உலகத்தை நம்ம எதுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் யாருமே ஆண்டவர் சும்மா வைத்தில்லை, யாரையும் சும்மா வச்சில்ல. என்னோட ராஜ்யத்தில் தான் பாருக்கிறேன், நீ சும்மா இருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றதில்லை. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு சில வேலைகளை வைத்திருக்கிறார், ஒரு சில ஊழியங்களை வைத்திருக்கிறார். அவருடைய நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நான் இவ்வளோ ஜீவனோடு இருப்பது எதுக்காக அப்படின்னா தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தான். வயசானவங்களாம் நம்ம இருக்கிறோம் இங்கே. இந்த உயிர் ஆண்டவர் எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? நான் சாவாமல் பிழைத்திருந்து உங்களுடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? பிரஸ்தாபப்படுத்துவேன். இந்த உயிர் எனக்குள்ள இருப்பது அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தான், சும்மா இருப்பதுக்கு அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எதையோ தேவனுடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. கேட்டுட்டு விட்டுறவங்க அவங்க வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. ஒரு காரியத்தை கேட்கறது நல்லா தாங்க இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா தாங்க பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் உள்ள வசனம் உள்ள போல நம்ம வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணிக்கல, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளவில்லை. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை, துதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏனோதானான்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதில் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, அங்கே தேவனுடைய பலன் இல்லை, அங்கே தேவனுடைய ஆளுகை இல்லை. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா உலகத்தில் பலவிதமான போராட்டங்களில், பலவிதமான நஷ்டங்களில், பலவிதமான கண்ணிகளில் ஜனங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறத நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளவா, உன்னை நான் நடத்துவேன், உனக்கு நான் போதித்து உனக்கு எல்லா காரியங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் எப்படி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ற, நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அவருடைய சித்தத்தின்படி செய்வது என்பது அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்வது, அவ்வளவுதான். இந்த வேத வசனங்களின்படி நடப்பது, அதுதான் அவருடைய சித்தத்தின்படி செய்வது. இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கல, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியல, ஆனால் இயேசு எனக்கு நல்லா தெரியும், அவர் தாங்க கர்த்தர், அவர் தாங்க தெய்வம், நான் நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போவோம், நல்லா பாட்டெலாம் பாடுவேங்க, அப்படி சொல்கிறவங்களை ஆண்டவர் நான் சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறாரு. அப்படி அல்ல. ஆண்டவர் யாருக்காக இந்த பூமிக்கு வரப்போறார் அப்படின்னா, அவருக்காக உண்மை உத்தமமாய் வாழுகிற ஜனங்களுக்காக, அவரை நேசிக்கிறவர்களுக்காக, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை எப்படி பிடிச்சு கொள்ள போறோன்னு தெரியல. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். அதில் குறைவுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், ஆனாலும் கூட உமக்காக நான் வாழப் போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும். நம்மை சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? சமாதானம். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம். அவர் கொடுக்கிற சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற சந்தோஷத்தையும் ஒருவராலையும் கொடுக்க முடியாது, ஒருவராலும் அதை
எடுத்துக்கொள்ள முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் சமாதானத்தின் கர்த்தர் நமக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல சமாதானம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்த களிப்பு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முகத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சோகத்திலே அப்படியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லைன்னு அர்த்தம். என்னங்க பண்ண போறேன் ஒண்ணுமே புரியல அப்படின்னா அங்க தேவனுடைய பலன் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னங்க பெரிய பிரச்சனையா? என்னக்கு நாங்க அப்படி எனக்கு என்ன குறைவு உலகில் என் ராஜா துணை எனக்கு, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ப இயேசு என் பரிகாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க. எஃப் மேஜர் கொடுப்பா, டி மேஜர், டி மேஜர், மிடில் ஆஃப். எனக்கென்ன குறை உலகில் என் ராஜா துணை எனக்கு, எனக்கென்ன பாருங்க, என் ராஜா துணை எனக்கு, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. சலமாம் இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மையப்படுத்தலாங்களா? ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஆனந்த களிப்போட கூட கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என் தேவன், அவர் என் ராஜா, என்னை ஆளுகை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கும்? உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது. இன்னைக்கு வந்தோம் பாருங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும், எப்படியாவது நான் பிரவேசித்தே தீர்வேன் என்று சொல்லுற எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நாம மையப்படுத்தினாங்களா? ஹல்லேலூயா. தேவன் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அந்த ராஜ்யத்தை நீங்க என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. அநேகரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இப்படி யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏசப்பா எனக்குள்ளதான் இருக்கிறாரு, என்ன நடத்துக்கிறாரு. சின்ன பசங்க சண்டே கிளாஸ்ல கேட்டோம்னா ஏசு எங்க இருக்கிறாருங்க, ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில் என்னன்னா, இயேசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, இயேசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, மற்ற காரியத்துக்கும் அவர்கள் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இயேசுவும் மற்ற கிரியைகளும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்க முடியுங்களா? இருக்க முடியும். இயேசுவும் மற்ற காரியங்களும் மற்ற கிரியைகளும் அசுத்த காரியங்களும் அசுத்த கிரியைகள் அசுத்த ஆவியும் ஒரு மனிதனுக்குள்ள ஒரே டைம் சொல்லுங்க இருக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, தேவனும் ஆளுகை செய்கிறார் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் என்ன பிசாசும் அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல விசுவாசி கூட என்ன பண்றாங்க, சில நேரங்களில் போயிட்டு யாருக்கும் தெரியாம ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் கேளுங்க, அவர் ஜெபம் பண்ண கண்ணீரோட ஜெபம் பண்ணுவார், நல்லா சின்சியராக ஜெபம் பண்ணுவார், நல்லா பாட்டு சூப்பராக பாடுவார், ஊழியெல்லாம் அப்படி செய்வார், ஆண்டவரை நேசிப்பார் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விட முடியாத அந்த அந்தரங்கமான அந்த பாவம் என்ன அவரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, தவறான காரியங்கள், அந்த அந்தரங்கமான காரியங்கள், மறைமுகமான பாவங்கள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவராஜ்யம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசனோட ராஜ்யம் அவர்கள் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. சிலருக்கெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக பொறாமன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் கேட்டானா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க எனக்கு அவங்க ஷார்ட் டேர்ம் படுங்க, அது ஒரு கேரக்டராகவே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, அவங்க ஷார்ட் டேர்ம் படுங்க, அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஷார்ட் டெம்பர்டாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை
சொல்லலை. அது ஒரு கிரியை, அது ஒரு ஆளுகை, அசுத்த ஆளுகை. ஆண்டவரே, இந்த அசுத்த ஆளுகையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், முற்றிலுமாய் நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். எபேசியரில் நம்ம அதான் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல, இருதயத்துல இடம் அவன் பிடிப்பான். ஹல்லேலூயா. ஒரு முறை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து சொல்ற, சீஷனாகிய பேதுருவை பார்த்து சொல்ற, என்ன சொல்றாருன்னா, ஜனங்க என்னை என்ன சொல்றாரு, என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, நீங்க தீர்க்கதரிசியானவர், எலியான்னு சில பேர் சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்னு நிறைய காரியத்தை சொல்றாங்க. அப்போ பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, சரி நீ என்னன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, நீ கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்போ அவர் சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அவனோட தேவனுடைய ஆளுகை, பிதாவுடைய ஆளுகை அந்த பேதுரு மேலே இறங்கினபடினால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவர் இயேசுவை பார்க்கும் பொழுது, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அப்படியே சொல்றான், கரெக்டாக சொல்றான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் அறையப்படக்கூடாது. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரர் கல்லர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைவார்கள், 3ஆவது நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்ற காரியத்தை சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறார், அவர் தனியே கூப்பிட்டு போயிட்டு கடிந்து கொள்கிறார். ஏன்னா அது எப்படி, நீங்கள் சிலுவையில் அறையப்படக்கூடாது, நீங்கள் அப்படிலாம் மறிக்கக்கூடாது, உங்களுக்கு இந்த காரியம்லாம் நடக்கக்கூடாது. அது எதோட ஆளுகை? பிசாசனுடைய ஆளுகை. ஒரே நேரத்தில் சம்பவிக்குது பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை இருந்து கொஞ்ச நேரத்திலே பிசாசனுடைய காரியமும் அங்கே. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கும்பொழுது ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், அவன் ஆளுகை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான், அநேகரோட வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆளுகையும் இருக்குது, அதே நேரத்தில் பிசாசனுடைய ஆளுகையும் அநேகரோட வாழ்க்கையில் இருக்குது. விட முடியாத பாவம், சொல்ல முடியாது, வெளியிலே சொல்ல முடியாதுங்க, மனசுலே இருக்குது, கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல, மீண்டு வர முடியவில்லை. காரணம், அந்த அந்தகாரத்தின் ஆளுகை, இருளின் ஆளுகை அநேகரோட வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளில் உங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிசாசுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம், அவனுடைய ஆளுகை எனக்கு வேண்டாம், நீர் என்னை ஆளுகை செய்யுங்க, நீர் என்னை நடத்துங்க, உம்முடைய பிள்ளையாய் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ள வாங்க, என்னுடைய இருதயத்திற்குள்ள வாங்க, நீர் என்னை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அவர் உள்ள வந்துட்டாருன்னு வச்சிங்களேன், உள்ளத்துல பெரிய சந்தோஷம், உள்ளத்துல பெரிய சமாதானம். அவங்கள பார்த்தாலே தெரியும் என்ன, ஒரு ரட்சிப்பு வந்துடும் அவங்களுக்குள்ள. என்ன வந்துடும்? ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்னன்னா விடுதலை. ரட்சிப்புன்னு என்ன சொல்லுங்க? ரட்சிப்பு என்றால் விடுதலை. அவர்களுக்குள்ள என்ன வந்துடுது? விடுதலை. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பைபிள் சொல்லும்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். சந்தோஷம். அவங்கள பார்த்தா தெரியும், சின்ன குழந்தைய போல. இந்த வேத வசனத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை பால் அப்படியே வாஞ்சியா இருக்கிறது போல இவங்க கலங்கமில்லாத இந்த ஞான பாலாகி திருவசனத்துல அவர்கள் எப்படி இருப்பாங்க? வாஞ்சையா இருப்பாங்க. இயேசு என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, பைபிள் என்ன எழுதியிருக்கு, அடுத்தது என்ன பண்ணும், பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள உணவு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள இயேசு பிறக்கிறார், ஒரு மனிதனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, புதிய மனுஷன் பிறக்கிறான், புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன் தான் இருக்கிறான், புதிய மனுஷன் இல்லை. அவங்க எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்? இருளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள உட்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷன், அவனுடைய ஆவி அது புதிதாக்கப்பட்ட ஆவியா இருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாமே புதுசாயிடுமா. நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன்னா, இயேசுவே என்ன நீங்க நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. யாரையும் நம்பலண்ணே, நான் நம்புற ஜனங்களை என்ன பண்ணாங்க, என்ன கைவிட்டாங்க, என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேனே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்டவர் அவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கை. அவரை நம்பலாங்க. மனுஷனை நம்புவது நமக்கு அது கண்ணி தான், கண்ணியை வருவிக்கும்.
கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புறானோ, இந்த இயேசுவை நான் நம்புறேங்க, யாரையும் நம்பி நான் வாழ்க்கையை நான் இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கை பாதி வருஷம் கழிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கையும் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது, என்னுடைய கணவர் எனக்கு அடைக்கலமாக இருப்பாரா, எனக்கு ஆதரவாக இருப்பாரா எனக்கு தெரியல, என் பிள்ளைகள் எனக்கு கடைசி வரைக்கும் ஆதரவாக இருப்பார்களா என்று எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையே கண்ணீராக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, நான் வாழலாமா வாழக்கூடாதா, இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அநேகரோட வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அது இருளின் ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது புதிய நம்பிக்கை வருகிறது. இந்த இயேசுவை நம்பலாம், இயேசு கிறிஸ்துவை நான் நம்பலாம், இவரை நான் நேசித்து இவரை நான் வாழ போகிறேன், இந்த பைபிளில் ஏதோ இருக்குது அவரை பற்றி நான் அதை படிக்க போகிறேன். படிக்கிறவர்கள் என்ன பண்ணலாம், படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேதத்தை எடுத்து காலை தோறும் நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது உள்ளத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். காரணம், தேவ ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, தேவ ஆவியானவர் கூட டிராவல் பண்ணுற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவின் காலம் சொல்லி பைபிள் இருந்துச்சு, குமாரனுடைய காலம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்தபோது அவருடைய காலங்கள் இருந்தது. இப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகும்பொழுது சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அனுப்புவேன்னு சொன்னார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காகனா, நம்மை தேற்றுவதற்காக, நம்மை ஆற்றுவதற்காக. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, ஹீ இஸ் அவர் ஹெல்ப்பர்னு வருது. என்னன்னு வருது, நமக்கு உதவி செய்கிறவர். எந்த ஒரு சூழ்நிலை நம்ம we are not orphan, we are not helpless, நம்ம உதவியற்றவர்கள் அல்ல, நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடும் பொழுது வசனம், ஒரு அழகான வசனம் வருது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆவி புதுசா மாறிடுச்சுன்னா நமக்குள்ள நம்ம யாருடைய பிள்ளையா மாறுறோம் அப்படின்னா, பிதாவுடைய தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருந்து வரும், பா ஆண்டவரே நடத்துங்கப்பா, என் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, என் கூட நீங்கள் வரீங்க, எனக்கு உதவி செய்ய போகிறீங்க, என்னை பலப்படுத்த போகிறீங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவராய் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லைன்னா, இந்த மெசேஜினுடைய முடிவில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கலாம், ஏசப்பா இந்த சொல்கிறாங்களே, தேவனுடைய ராஜ்யம் சொல்கிறாங்களே, இதுக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், நீங்கள் என்னை நடத்துங்களேன், இவ்வளோ காலம் நான் தோல்வியின் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், இனி வாழப்போகிற வாழ்க்கையாவது அது வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டுமே, அது சந்தோஷம் தருகிற வாழ்க்கையாக இருக்கட்டுமே, சமாதானத்தை தருகிற வாழ்க்கையாக இருக்கட்டுமே, என் இருதயத்தை உமக்காக நான் திறந்து கொடுக்குறேன், எனக்குள்ளே நீங்கள் வாங்க என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. நமக்குள்ள நம்முடைய ஆவி புதிய மனிதன் ஒருத்தன் நமக்குள்ள பிறப்பான். ஹல்லேலூயா. அதான் புதிதாய் பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த நாளில் நம்ம ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ முதல் வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எதுல இல்ல, பேச்சுல இல்ல, அது எதுல இருக்குது, பலத்துல இருக்குது. சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றவங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நிறைந்து வாழுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நிறைந்து வாழுகிறவர்கள். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ள அப்படி ஒரு உந்து சக்தியை போல உள்ள இருந்து செயல்படல அப்படின்னா, எனக்குள்ள என்ன இல்லை, பலன் இல்லை. எனக்குள்ள என்ன இல்லை, தேவ ராஜ்யம் இல்லை, தேவன் நடத்தவில்லை. தேவன் நடத்தவில்லை என்றால் இந்த உலகம் நடத்தும், மாம்சம் நடத்தும், பிசாசு நடத்தும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஆழமான தீர்மானம், ஆண்டவரே இந்த உலகம் என்னை நடத்தக்கூடாது, பிசாசு என்னை நடத்தக்கூடாது, என்னுடைய மாம்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்கள் என்னை நடத்தணும். பவுல் சொல்கிற மாதிரி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சில நேரங்கள் வாழ்க்கையில் வர சோதனை பார்த்து உடஞ்சி போயிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் நினைக்கிறோம். இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்கிற ஒரு சக்தி, உந்து சக்தி நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் ஆவியானவர்
நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்கு பலனை தருகிறார். அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது, ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது, அவருக்காய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த வல்லமை வருது, உள்ள வருது, பலன் வருது பாருங்க. அந்த மனுஷன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற மனிதனாக இருக்கிறான். அப்படி இல்லைன்னா அவன் பேசிட்டே தான் இருப்பான ஒழிய அவன் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக இருக்க முடியாது. அவன் பேசுவான், எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் தெரியுங்க, இவர் தெரியுங்க, அந்த ஊழியக்காரர் அவர் தெரியும், இந்த பாஸ்டர் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில் தாங்க பிறந்தேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கன்னு சொல்லுவானே ஒழிய அவனுக்குள்ளே என்ன இருக்காது? தேவ பலன் இருக்காது, தேவ ராஜ்யம் இருக்காது. இந்த நாளில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், உம்முடைய பலன் என்னை நடத்த வேண்டும், நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஜெபம் பண்ணலாங்களா? ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். Thank you Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் முடிந்தவர் எழுத நிற்கலாம், மற்ற முடியலைன்னா பரவாயில்ல. எல்லாரும் ஆனால் எல்லாரும் கண்களை மூட முடிய அன்பை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாய் நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாய் நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே நான் மனிதனை நம்பினது போதும். ஆண்டவரே சோதரன் ஆண்டவர், என்னுடைய உறவுகளை நம்பினது போதும். ஆண்டவரே ஆண்டவரே அநேக காரியங்களை நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள நான் வர விரும்புகிறேன். என்னை நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க. என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் வாங்க. என்னுடைய உள்ளத்தை உமக்கென்று நான் திறந்து கொடுக்குறேன் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம பேசலாம். யாரையும் கை தூக்குங்க, முன்னாடி வாங்கலாம் சொல்லலை. ஆனாலும் இந்த வார்த்தைகளை கர்த்தருக்கு கேட்குற மாதிரி நீங்கள் பேசுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க இயேசப்பா. மனதார உண்மை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மனதார உண்மை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த நீதி, உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சமாதானம் எனக்கு வேண்டும் அப்பா. இந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். என்னை உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே. நான் புதிதாய் பிறந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே நான் வர வேண்டும். உம்மை நேசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். உம்மோடு கூட நான் பேச வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உமக்காய் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் காரியத்தை வாய்க்கை செய்வார் என்று வேத வசனம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ராஜ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இறைவன் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். இறைவன் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை
அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். யாரை அழைத்து முத்தங்கள் கொடுத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன். யாரை அழைத்து முத்தங்கள் கொடுத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன். நன்றி, உமக்கே நன்றி, அப்பா நன்றி, நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த சமூகத்தில் அப்போ உமக்கென்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீ தொட்டு பலப்படுத்துவீராக. உடைய ராஜ்யத்தில் வைத்து அவரை கலிகூற செய்வீராக. உடைய சந்தோஷத்தினாலும் உடைய சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சினாலும் நிரப்பும்படியாய் செபிக்கிறாண்டவர். ஆண்டவரே இந்த நாளில கூட துக்கத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறாண்டவர். உம்முடைய உன்னத பலன் ஒவ்வொருவர் நிரப்பும்படியாய் செபிக்கிறாண்டவர். உடைய உன்னத பலன் ஒவ்வொருவரை நிரப்புவதாக நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திராண்டவரே. தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக. தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். ஒரு புது சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கட்டுகள் எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கட்டுகள் எல்லாம் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால். தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவினால் கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம்.
விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சந்தோஷம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சமாதானம் உண்டாவதாக. வர வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் ஒத்தாசையும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் வந்து சேருவதாக. தடையா இருக்கிற எல்லா தடையை உடைகிற இயேசுவின் நாமத்தினால. அற்புத சாட்சிகள் அப்பா இந்த கூட்டத்திலிருந்து எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அற்புத சாட்சிகள் இந்த கூட்டத்திலிருந்து எழும்புவார்களாக, எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர், நாமத்தை உயர்த்துகிறோம். தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்களை மூடுவதாக. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்களை மூடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ ரிபா ஷகதரி அந்தரபா ரிமா கதுனி அந்தரே கோதுனி அந்தரே போ ஷதரபா ரிகாலா துரி அந்தரபல ஷதரபல பதியாக்க. எல்லா விதமான சாபங்கள் உடைவதாக. குடும்பத்தினுடைய சாபங்கள் எல்லாம் உடைகிற இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தினுடைய சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். முறிக்கப்படுவதாக. ஷதரா கதரி அந்தரபல தியாக்கரபல ஓரி காதானா மாக்கரபதி அந்தரபல. எல்லா விதமான செய்வினை கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ரிக்கரபதி அந்தர. எல்லா விதமான பில்லி சூனியங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். காமதி அந்தரப ஷதரபல. விடுதலை, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இப்போ உம்மிடத்தில் கேட்கிற எவர்களும் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. The mighty name of Jesus, the mighty name of Jesus. Hallelujah. விடுதலை உண்டாகட்டும் ராஜா. அற்புத சாட்சிகள் எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். அப்ப உமக்கிட்ட இருதயத்தை திறந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் நம்ம ஜெப சிந்தனையாக இருக்கலாம். இந்த வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற சுவிசேஷகர் டைட்டஸ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஹல்லேலூயா முன்பதாக வந்து இந்த கூட்டங்கள் மாதம் மாதம் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தின் மூலமாக அநேக சாட்சிகள், அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பவும், தேவனுடைய ராஜ்யம் இந்த ஊழியத்தின் மூலமாக கட்டப்படவும், மாதம் மாதம் இந்த கூட்டங்கள் தவறாமல் நடக்க தேவன் நமக்கு கிருபை அளிக்கும்படியாகும். இந்த முதியோர் இல்லத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த கூட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறேன். Thank you Jesus, wonderful Father. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், நீர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், கிருபை நிறைந்தவராய் இருக்கிறபடியினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேளையில் ஆண்டவரே, அப்பா, இந்த நடக்கிறதான ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் வரட்டும் ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சமாதானம், அது இயேசு கொடுக்கிறவதான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்நாடவர் கட்டுக்கோளோடு, ஆண்டவரே, சூனியத்தோடு, மந்திரத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, ஓ பொல்லாத வியாதி ஆண்டவரே, ஓ இது எப்படி
போகும் என்று சொல்லி முடியாதபடி அவர் இதயத்துக்குள்ளே கலங்கி கிடக்கிற அநேகருக்காக இந்த வேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியர் ஆண்டவரை கொடுத்ததான செய்தியை ஆண்டவரை ஒவ்வொரு இதயத்திலே ஊடுருவி பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குடும்பத்தில் நன்மைகள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கத்தக்கதாக தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற அருமையான அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பேரன் பேத்திகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக, நீர் அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புற தேவன் தாமே நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஒரு சுகத்தோடு, ஒரு ஆரோக்கியத்தோடு, ஒரு விடுதலையோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜோமன சொல்றேன். தனியா பாருங்க. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் ஏபி அவர்கள் முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடும்படியாய் அன்பாய் அழைக்கிறேன். பெர்னட் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் சேர்ந்து அவரோடு கூட இணைந்து பாடுவார்கள். பெர்னட் மற்றும் ஏபி அவர்கள் இணைந்து பாடலை பாடுவார்கள்.